ஹலோ எவ்ரிவன். ஸோ ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ அதில் நான் சொன்ன மாதிரியே எல்லா டெஸ்ட்டுமே வந்து அப்லோட் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் நான் ஒரு 70 டெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதில் ஒரு 80 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் ஒரு 11 டெஸ்ட் ஆட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் அது வந்து 80 டெஸ்ட் சரியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாப்டர் வைஸ் டெஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ண வேண்டிய வேலை உங்களோடது. ஸோ அதே மாதிரி இந்த சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த கொஷின் ஓரியன்டாக இதில் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஸோ அதனால் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட்டில் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நான் வந்து இன்னும் ஒரு சில கண்டென்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சரியா. என்னென்னா சயின்ஸ்க்கான செக்ஷனல் டெஸ்ட்டு. ஸோ இப்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதில் இன்டெப்த்தாக டாபிக் வைஸ் நம்ம தனித்தனியாக டெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கம்ப்ளீட் செக்ஷனல் டெஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 மிக்ஸ் ஆகி ஒரு 20 கொஷின் அல்லது ஒரு 30 கொஷின் 40 கொஷின் அது மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஒரு 10 டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொஷின் இதிலிருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தனியாக பே பண்ணணுமானா அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் இதில் இப்போ கொடுக்குற கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே நான் எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் சரி. அதுக்கெலாம் தனி சார்ஜஸ் இல்லை. அதே மாதிரி இப்போ புதுசாக நீங்கள் இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி என்ன ப்ரொசீஜரோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதே தான். இந்த சயின்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பழைய சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு கீழேயே உங்களுக்கு நான் செக்ஷனல் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருவேன். தென் அதுக்கப்புறம் நான் ஃபுல் டெஸ்ட் கொடுத்தேன்னா அந்த ஃபுல் டெஸ்ட்டும் இதிலே ஆட் ஆயிரும். ஸோ கிளியராக புரியுதா? ரைட். ஸோ அதே மாதிரி இப்போ அப்கமிங்கில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அதோட டேட் இஷ்யூ இப்போ வரும் அப்போ வரும் இல்லை வராது எக்ஸாம் அப்படிலாம் யாரும் டிவியேட் ஆகிட்டு இருக்காதிங்க. ஸோ ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம்லாம் விட்டுட்டா ரொம்ப கஷ்டம் சரியா. ஸோ அதனால் விட்டுறாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் விட்டுறாதீங்க. என் சைடில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் நிறைய சப்போர்ட் கொடுக்குறேன். அதெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.